எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான நார்த் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட். இது அண்டா கோட்டாலா. ஸோ அண்டானா முட்டை. ஸோ இது வந்து நம்ம ஒரு நிறைய பெரிய தவால செய்ய போகிறோம். நிறைய எக்ஸ் யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறோம். இது வந்து சர்வ் பண்ணுறது வந்து இந்த பாவ் பன்ஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த அருமையான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் அகலமான இரும்பு தவா எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் நறுக்குன 4 பச்சை மிளகாய் போட்டு கிண்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். அடுத்து 5 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு மசீர வர வதக்குங்க. இப்போ மசாலா தூள் சேர்க்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3-4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. இதில் நிறைய முட்டை சேர்க்க போகிறதால நான் 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. இது எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இது மசாலாவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 6 முட்டையை உடைச்சி ஊற்றி மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி முட்டையை மசாலாவோட வேக வைங்க. நான் நிறைய மசாலா செய்யறதால 6 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக மசாலா செய்கிறீங்கன்னா 4 முட்டை யூஸ் பண்ணால் போதும். முட்டை வெந்ததும் இதில் 4 வேக வச்ச முட்டையை துருவி போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1.5 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பாபாஜி மசாலா தூள் போடுங்க. பாபாஜி மசாலா தூள் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து கிட்டத்தட்ட 15 கிராம் பட்டர் போட்டு உருகினதும் கையளவு நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை மசாலா இப்போ ரெடி. இதை தவாவோட ஒரு சைடுக்கு தள்ளி மேலே 2 முட்டையை உடைச்சு ஊற்றுங்க. முட்டை மேலே கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள்,
மிளகுத்தூள் தூவி வேக விடுங்க. மீதி இருக்கிற ஸ்பேஸ்ல வெண்ணெய் போட்டு பாவ் பன்ஸை 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணுங்க. அண்டா கோட்டாலா இப்போ ரெடி. கடைசியா மேலே நறுக்கின வெங்காயம், நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி சூடா பரிமாறுங்க. அட்டகாசமான அண்டா கோட்டாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஆம்பியன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த பெரிய இரும்பு தவாவில் செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட இரும்பு தவா இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.